ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பட்டை, அதாவது நம்ம பிரயாணிக்கு போடுவோம் இல்லையா, அந்த பட்டை மரம். பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு, பெரிய மரம். நாங்கள் இதை கொஞ்சம் சைடில் நடக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் வெட்டி விட்டுட்டோம். ஆனால் நல்ல பெரிய மரமாக இருக்கும். அதனுடைய பூ பாருங்கள், இதுதான் அதனுடைய பூ. பாருங்கள் இதனுடைய பூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது விரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதான் இப்படி இருக்கும், காஞ்சிரும். அது ஒரு மாதத்துல பூ பூத்து அது காஞ்சிரும். சில பக்கம் காய் பிடிக்கும். அந்த காய் இந்த மரத்தில் வந்து காய் இல்லை, வெறும் பூ மட்டும்தான் இருக்குது. பாருங்களேன் இந்த மரம் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இதனுடைய வாதிலிருந்து பட்டை எடுப்பாங்க. பட்டை அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய மேல் பகுதியை சீவிட்டு நமக்கு தேவைக்கு எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் அது என்ன ஆயிரும் அப்படின்னோம்னா மறுபடியும் அது வளர்ந்துடும். நம்ம தேவைக்கு எடுத்துகிட்டு அதை விட்டாங்கன்னா மறுபடியும் அது வளர்ந்து அந்த மூடிடும் அதனுடைய பகுதியை. ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா மறுபடியும் அதே மாதிரி ஆயிரும். அதே மாதிரி நல்லா மனம் இருக்கும். இந்த இலை வந்து நல்லா, பட்டையும் நல்லா இங்கே நல்லா மணமாக இருக்கும், இந்த இலையும் நல்லா மணமாக இருக்கும். சிலர் வந்து இந்த இலையும் பிரியாணிக்குள்ளே போடுவாங்க. பாருங்களேன் இதனுடைய பூ எப்படி இருக்குன்ட்டு. மரம் பெரிய மரம். இது அதனுடைய பூ. அது செடியிலேயே அங்கே நிறையா இருக்குது, மரத்துலேயே நிறையா இருக்குது பாருங்கள், நிறையா பூ இருக்குது. இது காய்க்கும். ஆனால் இந்த மரத்தில் காய் இல்லை. நாங்கள் கொஞ்சம் வெட்டிட்டோம், இந்த பக்கம் நடக்க முடியாமல் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் வெட்டிட்டோம். ஆனால் இதுதான் ஒரிஜினல் பட்டை மரம். பாருங்களேன் அதனுடைய இதுவே இன்னும் கொஞ்சம் முத்திருச்சு அப்படின்னா இதுவே நம்ம சீவி இதனுடைய தோலை கொஞ்சம் சீவிட்டு, அந்த தோலில் மனம் வராது, அதனால் அது தோலை சீவிட்டு அதில் உள்பகுதி இருக்கும் இல்லைங்களா, அந்த மேலே இருக்கிற தோலை சீவிட்டு மறுபடியும் அந்த தேவைக்கு எடுத்துட்டால் அது மறுபடியும் வளரும். இதுதான். ஆனால் மனம் செமையாக இருக்கும். அந்த இலையவே கிள்ளணும் அப்படின்னா கிள்ளி பார்த்தோம்னாவே அவ்வளோ மனமாக இருக்கும். சிலர் வந்து இந்த இலையவும் பிரயாணிக்கு யூஸ் பண்ணுவாங்க.